இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு கூட்டமைப்பு ஜாஸ்தியாகி போச்சு. எவனையா திட்டி பாருங்க. உங்க அசிஸ்டன்ட் இருக்காமல, முந்தியெல்லாம் ஒருத்தன் ஊழியக்காரன் ஆகணும்னா ஒரு சபையில் ஒரு 10 வருஷமாவது விசுவாசியா இருக்கணும். அதுக்கப்புறம் போய் ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒப்பு கொடுத்தோடனே அவர் எங்கிட்ட அசிஸ்டண்டா இருப்பார். அவர்கிட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கணும். அப்புறம் அவருக்கு செருப்பு தொடச்சி கொடுக்கறதுலேருந்து துணி துவச்சி போடுறதுலேருந்து எல்லா வேலையும் செய்யணும். அப்படி உருவாகி வந்தவங்க தான் வல்லமையான ஊழியக்காரங்களா போன ஜெனரேஷன் வரைக்கும் இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ எப்பயாவது உங்க அசிஸ்டண்ட்டை கொஞ்சம் திட்டி பாருங்க. என்னடா தம்பி வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டு பாருங்க. 3 நாள் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான். போன் சுவிட்ச் ஆன் ஆகாது 3 நாளைக்கு. நீங்களும் அடிச்சு 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 பார்ப்பீங்க. 3 நாள் கழிச்சு பாருங்க போன் சுவிட்ச் ஆன் ஆகும். தம்பி எங்க பாருங்க, உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். வந்தவொடனே கேட்பீங்க, என்ன தம்பி 3 நாள் போன் சுவிட்ச் ஆஃப்? கர்த்தர் ஜெபம் பண்ண சொன்னார், 3 நாள் உபவாச ஜெபம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்னத்துக்குப்பா உபவாசம்? கர்த்தர் பேசினார். இப்போ கர்த்தர் அவங்ககிட்ட தான் பேசுறாரு, நம்ம கிட்ட பேசுறது இல்லை. இப்ப கர்த்தர் பேசினார். அப்படியாப்பா, என்னப்பா பேசினாரு? சர்ச்சை ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறாரு. எங்கப்பா ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு? நம்ம சர்ச்சுக்கு மேல இடம் இருக்குல்ல, அங்கதான். டேய், நம்ம சர்ச்சுக்கு ஏத்தாப்பிலே வாடா. யார் வரா? நம்ம சர்ச்சில் இருந்து 10 பேர். இப்ப ஊழியங்கள் பாதி எப்படி வருதுங்கிறீங்க? எவனோ அழைப்பை பெற்றெல்லாம் ஆரம்பிக்கிறதே இல்லை. எல்லாரையும் சொல்லல, பாதி. எவனையா திட்டி பாருங்க, ஊழியக்காரன் ஆயிடுறான். ஆமா, அவனுக்கு அழைப்பு ஆம்பளை கர்த்தர்ட்ட இருந்து வரதில்ல, பொம்பளை கர்த்தர்ட்ட இருந்து வருது. யாருன்னா வீட்டம்மா, என்ன பாஸ்டர் உங்களை இப்படி திட்டுறாரு, எனக்கே அவமானமா இருக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு. என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டிலே சர்ச்சை ஆரம்பிச்சிருவோம். இதுவே வேத வக்கா எடுத்துக்கிறான். எவன் ஏவாள் பேச்ச கேட்டானா அத்தனை வயலும் செத்தான். இன்னைய வரைக்கும் ஏவாள் பேச்ச சாவரவன் தான் பாதி பேர். நிஜமா தான் சொல்றேன். வீட்டம்மா சொன்னா பாஸ்டர் ஆயிடுறான். வீட்டம்மாவுக்கு அவமானமா இருக்குன்னு பாஸ்டர் ஆயிடுறான். அவ்வளவுதான், சர்ச்சை ஆரம்பிச்சாச்சு.